வங்கக்கடலில் நவம்பர் 23ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை மையம் தகவல். இந்தி திணிப்புக்கான பரப்புரை கருவியாக LIC இணையதளம் மாற்றப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட அனைத்து மாநில மொழிகளிலும் LIC இணையதளத்தை மாற்ற வேண்டும். துணை முதல்வர் உதயநிதி வலியுறுத்தல். யானை மிதித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் உதவி செய்யப்படும். அமைச்சர் சேகர் பாபு உறுதி. அதிமுக நிர்வாகிகள் ஒற்றுமையாக இல்லை என்றால் வரும் தேர்தலிலும் எதிர்க்கட்சியாகவே இருப்போம். தங்கமணி காட்டமான கருத்து. யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு ஆசைப்படலாம். விஜயின் அரசியல் குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதில். தவைக தலைவர் விஜயை அரியணையில் அமர வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே இலக்கு. புசி ஆனந்த் பேச்சு. அரியலூரில் மாணவிக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியர் கைது. போதைப்பொருள் வழக்குகளில் நீதிமன்ற உத்தரவுகளை போலீஸ் முறையாக பின்பற்ற வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நவம்பர் 25 தொடங்கவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். நவம்பர் 24 அனைத்து கட்சி கூட்டம். ரிசர்வ் வங்கி ஆளுநரின் பெயரில் வெளியிடப்படும் போலியான வீடியோக்களை நம்ப வேண்டாம். ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை. மணிப்பூர் விவகாரம். குடியரசுத் தலைவர் முர்மு தலையிட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். அமெரிக்காவில் தேசிய அவசர நிலையா பிரகடனம் செய்ய ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல். உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதம் பயன்படுத்த ரஷ்யா அனுமதி. அமெரிக்காவுக்கு புதின் எச்சரிக்கை. சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.